பார்ப்புகள் மன்னராஜாவாதை புவிதனில் வந்த கதை தன்னை கூற சீரணி கோயில் பாட திருமுகன் காப்புதாமே அரங்கிருக்கும் கைலாசம் கைலாசம் அழகு பள்ளி கைலாசம் சிவனிருக்கும் கைலாசம் கைலாசம் சிறந்தவள்ளி கைலாசம் 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 பக்தி பெற்ற கைலாசம் 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 பக்தி பெற்ற கைலாசம் கைலாசம் இந்திரனம் தெய்வேந்திரனோ தொழுகின்ற கைலாசம் கைலாசம் மாணவரும் தாண்டி தொழுகின்ற கைலாசம் ஆணி பொல் அருகையிலே அரண உமையும் குழுவிருந்தார் ஆதி கைலாச மலையிலே பகவானும் பார்வதியும் தூணி பொன்னை உருக்கி வார்த்து சொரிமுத்தால் பலகை பாவி ஆணிப்பெண்ணும் பலகையிலே அரணாரும் பார்வதியும் அப்படி கொலுவிருக்கின்றார்கள் 33 தேவர்கள் பிடை சூழ 48,000 ரிஷிமார்கள் பிடை சூழ சகத்தார் சமயத்தார் அவர்கள் வானவர்கள் இந்திரர் இறையவர் இன்னதற்கு முருகன் எல்லோரும் பகவானை ஊற்றி இருக்கு சரி ஒரு நாள் தினத்திலே பகவான் இடது பக்கத்திலே வந்திருக்கின்றாலே அன்னையும் உமைவள்ள ஆதிபராசக்தி பார்வதி ஆமா பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றாள் பகவானே தேவி என்னரனே பொன்னரனே பொன்னரனே ஏழை வந்தா உமைநாதா உமைநாதா என்னரனே பொன்னரனே 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 ஏழை வந்தா உமைநாதா நாட்டில் கலி மிக பேருக்கு அருள் மிஞ்சி போனதினால் கலியனை அழிப்பதற்கு மாதிகளை பிறவி செய்வோம் பிறவி செய்வோம் ஒரு நாள் தினத்திலே ஆதிபராசக்தியானவள் ஆண்டவனை பார்த்து சொன்னாள் என்ன ஏ பகவானே என்ன அதாவது உங்களிடத்துல எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பேசணும் சுவாமி சொல்லுமா வேறு ஒன்றுமில்ல பூலோகத்திலே கலியன் பெருத்து விட்டார் ஆமா கலியன் பெருத்து மக்களை எல்லாம் கொடுமை செய்கின்றார் கலியன் பெருத்து நரல் மிஞ்சி போனதினால் மாட்டம் அதை தாழ்வதைக்கு வாதிகளை பிரிவு செய்ய வேண்டும் அப்படி மன்னராஜா வாதியோடு 21 கூட்டுறவு வாதியை பிரிவு செய்ய வேண்டும் சரி வாதியை பிரிவு செய்ய வேண்டுமானால் வேலை
வெட்டி வேள்வியிலே பிரவேசிக்கணும். ஆமா வேள்விக்குழி வெட்ட வேண்டுமானால் அதற்கு உகந்தவர் தேவர்கள். ஆமா பகவான் தேவர்களை வரவழைத்தார். வரவழைத்து வாருமில்லா தெய்வாரை வார்த்தை ஒட்டி சொல்ல சொல்ல கேள்வி வார்த்தை ஒட்டி சொல்ல கேள்வி வடபுறத்தில் பாலாத்தை மலைகளிலே தெய்வாரி வார்த்தை ஒன்று சொல்ல கேள்வி வார்த்தை ஒன்று சொல்ல கேள்வி வடபுறத்தில் காலாத்தி மலைகளிலே வெட்ட பாறையிலே தக்க வேண்டி தானுவட்டி ராஜா சுவாமியோடு 21 பாறைகளும் அப்பா தேவர்களே சுவாமி உங்களுக்கு ஒரு வேலை சொல்லுங்க சுவாமி. மன்னராஜாவாதியோடு இளதேரத்துவாதி 21 வாதிகளை நாமல் பிரவேசிக்கணும். சரி கையிலைக்கு வடபுறத்தை காலாத்தி மலை திட்டவட்ட பாறை தக்க வேள்வி வெட்டி வெட்டி வாதிகளை பிரவேசித்து வாருங்கள். அப்படி ஆகட்டும் என்று இறைவனத்தில் விளைவித்துக் கொண்டு தேவாதி தேவர்கள் எல்லோரும் வருகின்றார்கள். வாதிகளை பிரவேசிப்பதற்கு வெளிக்கொண்ட பெற்றுவதற்காக கையிலைக்கு வடபுறத்தில் வருகின்றார்கள். அந்த காலாத்தி மலையிலே அருகே வந்தவுடனே அதாவது வாதைக்கு தாய் தான் என் தாயாகி குலவாள இசக்கியம்மை. ஆமாம்மா தாய் இல்லாமல் பிள்ளைகள் ஏதப்பா? அதானே தாயும் பிள்ளையுமாக பிரவேசிக்க வேண்டும் என்று தேவர்கள் வேள்விக்குழி வெட்டுவதற்கு வேண்டிய ஆயுதம் எல்லாம் எடுத்து வருகின்றார். எப்படி எப்படி வெள்ளை குட்டைக்காரர்களோ வெள்ளை குட்டைக்காரர்களோ வெள்ளை குட்டைக்காரர்களோ வெள்ளை குட்டைக்காரர்களோ வெள்ளை குட்டைக்காரர்களோ குட்டைக்காரர்களோ இரத குட்டைக்காரர்களோ ஏற்ற நல்ல பொருள் எடுத்து ஏற்ற நல்ல பொருள் எடுத்து பொருள் எடுத்து வாராதே தெய்வாரே 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 வெள்ளை குட்டைக்காரர்கள் ஈய குட்டைக்காரர்கள் வெங்கலை குட்டைக்காரர்கள் இரத குட்டைக்காரர்கள் பெண்ணு குட்டைக்காரர்கள் புகழ குட்டைக்காரர்கள் ஆமா இப்படி வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி வருகின்றார்கள். கைலைக்கு வடபுறம் வருகின்றார்கள். அதாவது மன்னராஜாவாதை இடதேரத்துவாதை 21 கூட்டுறவாதை குலவாள இசைக்கவை பிரவேசிக்க வேண்டுமா? ஆமா வலுவுடைய வாதைகளை பிறவி செய்ய வேண்டும் என்று சாதாரணப்பட்ட இடத்திலே வேள்விக்குழி வெட்டினால் வாதிகள் பிறவி ஆவாரா? பிறவி ஆகாதுல்ல. நல்ல ஒரு ஸ்தலம் பார்க்கணும். ஒரு சோதரனையை அழைத்து வர வேண்டும். அப்படி என்று சொல்லி ஒரு ஜோதிடனை அழைத்து வந்தார்கள். ஆமா ஐயா சோதிடர என்ன வாதைகளை பிரவேசிக்க வேண்டும். அதற்கு தகுந்த ஒரு இடத்தை நீங்கள் தலம் பார்த்து தர வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று ஆனந்த் கண்டு தனியறிந்து தக்க வேலி கொண்டு வெட்டுவதற்காக தலம் பார்த்தார்கள். இதுதான் கன்னிமூலை. ஆமா இதிலே வாதைகளை பிரவேசிக்க வேள்விக்குழி வெட்டலாம் என்று தலம் பார்த்து கொடுக்க அந்த வார்த்தை கேட்ட தெய்வாதி தேவர்கள் 52 அடி அகலம் 63 அடி நீளம் அப்படி தானம் கண்டு தனியறிந்து தக்க வேலி கொண்டு வெட்டுகிறார்கள். நான் வேள்விக்குழி எப்படி வெட்டினார் பாருங்கள். எப்படி வெட்டுகிறார்கள். ஒன்றானேதோர் வருடம் தனிலே ஒன்றானேதோர் வருடம் தனிலே ஓராள் புருஷம் தாவது வெட்ட ஓராள் புருஷம் தாவது வெட்ட ஓராள் புருஷம் தாழ்ந்தன போது ஓராள் புருஷம் தாழ்ந்தன போது ஈராள் புருஷம் தலீது வாரா ஈராள் புருஷம் தலீது வாரா ஈராள் புருஷம் தாழ்ந்தன போது ஈராள் புருஷம் தாழ்ந்தன போது நிலைப்படவார் புறவைகள் பாட்டு நிலைப்படவார் உறவைகள் பாட்டு குழந்தைகள் பாட்டு குழந்தைகள் பாட்டு
ஓவாள் புருஷம் தனியுது பாரா ஓவாள் புருஷம் தனியுது பாரா ஓவாள் புருஷம் தாழ்ந்தன போது ஓவாள் புருஷம் தாழ்ந்தன போது ஆளாள் புருஷம் தனியுது பாரா ஆளாள் புருஷம் தனியுது பாரா ஆளாள் புருஷம் தாழ்ந்தன போது ஆளாள் புருஷம் தாழ்ந்தன போது நாயகி வடவார் குறவைகள் நாயகி வடவார் குறவைகள் பாடு ஐந்தாள் புருஷம் தனியுது பாரா ஐந்தாள் புருஷம் தனியுது பாரா ஐந்தாள் புருஷம் தாழ்ந்தன போது ஐந்தாள் புருஷம் தாழ்ந்தன போது ஆறாள் புருஷம் தனியுது பாரா ஆறாள் புருஷம் தனியுது பாரா ஆறாள் புருஷம் தாழ்ந்தன போது ஆறாள் புருஷம் தாழ்ந்தன போது ஏழாள் புருஷம் தனியுது பாரா ஏழாள் புருஷம் தனியுது பாரா ஏழாள் புருஷம் தாழ்ந்தன போது ஏழாள் புருஷம் தாழ்ந்தன போது எட்டாள் புருஷம் தனியுது பாரா புருஷம் தனியுது பாரா எட்டு ஒன்பதாயிரம் ஒன்றை தாழ்வாரூடம் இடைவீடாமல் வெட்டிடுவாரா பத்தான வருடத்திலே கருப்பாறை வந்து தோன்றிடுமாமே மன்னராஜா சுவாமி பிறவி செய்ய வேண்டும் என்று தேவர்கள் வேள்விக் கொண்டு வெட்டினார்கள். சரி. ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 10 வருடங்களாக வேள்விக் கொண்டு வெட்டுகிறார்கள். 10ஆன வருடத்திலே வேள்விக்குழியிலே இருந்து ஒரு பெரிய கரும்பாறை வந்து தோன்றியது. கரும்பாறை வந்து தோன்றிய உடனே தேவாதி தேவர்கள் மனசுரைத்தார்கள். ஐயா தேவாதி தேவர்களே, 10 வருடங்களாக வேள்விக் கொண்டு வெட்டினோம், இப்போது கரும்பாறையிலவா அது தோன்றி இருக்கிறது. அப்படியானால் பாறை பிறந்திருக்கிறது, பகவானிடத்திலே தான் நாமல் முறையிட வேண்டும். அப்படி என்று சொல்லி தேவாதி தேவர்கள் கைலாச மலையை வைத்து வருகிறார்கள். சுவாமி, தாங்கள் வேள்விக் கொண்டு வெட்டுவதற்காக கோர்ந்தீர்கள், நாங்கள் 10 வருடங்களாக அப்படி வேள்விக் கொண்டு வெட்டினோம். அப்படியா? இப்போது அந்த வேள்வியிலேயே என்ன வந்து பிறந்திருக்கு தெரியுமா சுவாமி? இல்ல, ஒரு கரும்பாறை வந்து தோன்றி இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மாந்தையரை வரவழைத்தார். மாந்தையரே, வேள்விக்குழியிலே ஒரு கரும்பாறை தோன்றி இருக்கிறது, பாறையை அடித்து உடைத்து அதில் படிகள் கட்டி வாருங்கள். ஆகட்டும் சுவாமி. அந்த வார்த்தை கேட்ட போது வாராரே மாந்தையர்கள், அந்த வார்த்தை கேட்ட போது வாராரே மாந்தையர்கள், அலைகோடும் முழக்கோடும் அலைக்கீரை ஒளியாப்போ, ஆயுதங்கள் தான் எடுத்து அவர்கள் வந்த மலைதனே, ஆயுதங்கள் தான் எடுத்து அவர்கள் வந்த மலைதனிலே திறமை பாரிதன்னே, திறமை பாரிதன்னே, சிறப்புடனே தான் அடித்தார். திறமை பாரிதன்னை, திறமை பாரிதன்னை, சிறப்புடனே தான் அடித்தார். பகவான் சொல்லி தட்டாதே மாந்தையர்கள். சரி, வேண்டிய ஆயுதம், அதாவது கல்லை அடித்து உடைப்பதற்கு என்ன ஆயுதங்கள் தேவைப்படும்? அதாவது கூடம், மலைக்கீரி, உளி, ஆப்பு இவை எல்லாம் எடுக்கின்றார்கள். எல்லாம் எடுத்துக்கொண்டு வேள்விக்குழி பக்கத்திலே வந்தார்கள். ஆமாம். கரும்பாறையை பார்த்தார்கள், அப்படி அடித்து உடைத்தார்கள், முடியல. காணியத்திலே வந்தார்கள், விசகூட பச்சிலையை பறித்து வந்தார்கள். பச்சிலையை பறித்து வந்து பாறையிலே விசைத்து விட்டார்கள். அந்த பாறையானது அப்படியே இழகியது. அப்படி அழகாக பணிபடுத்தி வேள்விக்குழியிலே ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் 21 படிகள் வைக்கிறார்கள். 21 படிகள் கட்டி முடித்தார்கள். கொத்த வேலை தெரியுமா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆமா, கட்ட படியாவை கட்ட படி, அதாவது 3/4 அடி போட்டாச்சுன்னா தான் முடியும். 1 அடி போட்டாச்சுன்னா ஏறிட முடியாது. 1/2 அடி போடியான்னா நான் ஆள் கட்ட. அப்படியா? சரி, அப்படி 1/2 அடியே போட்டுறேன் அப்படின்னு 21 படிகள் வெட்டி முடித்தார். அது மட்டுமா? வெட்டினார் 8 செய்முக்கு வைத்து, வெட்டினார் 8 செய்முக்கு வைத்து, வேள்விக்குழி இதனை ஒப்பம் திருத்தி, வேள்விக்குழி இதனை ஒப்பம் திருத்தி, வெட்டும் வெட்டு வெட்டி, மூலிகள் சற்றும் என்பது, மூலிகள் சற்றும் என்பது, போலே அழித்து வினைக்கு போலே அழித்து வினைக்கு
கண்ணுக்கு அழகாக வர்ணங்கள் செய்து அழகான வர்ணங்கள் செய்து வர்ணங்கள் செய்து வலித்து வினைக்கு செய்து வழித்து வினைக்கு வாக்குடன் வேள்வியில் பீடங்கள் போட்டாரே வெட்டினார் 8 திசைமுக்கு வைத்து வேள்வி குளிதன்னை அளவாக ஒப்பம் நிறுத்தினார்கள். ஆமா கரண்டகம் போலே வலித்து மினிக்கினார்கள். அழகான வர்ணங்கள் எல்லாம் தீட்டினார்கள். வர்ணங்கள் செய்து வலித்து மினிக்கி இனிமேல் இந்த வேள்வியிலே நம்ம பீடங்கள் வைக்க வேண்டும். அவன் எப்படி பீடங்கள் வைக்க வேண்டும்? மாவாலே ஒரு பீடம் வைத்தார். மாவாலே ஒரு பீடம் வைத்தார். ஒரு பீடம் வைத்தார். மஞ்சனையால் ஒரு பீடம் வைத்தார். மஞ்சனையால் ஒரு பீடம் வைத்தார். ஒரு பீடம் வைத்தார். ஒரு பீடம் வைத்தார். மாவாலே ஒரு பீடம் வைத்தார். மஞ்சனையால் ஒரு பீடம் வைத்தார். ஒரு பீடம் வைத்தார். ஓவாலே பீடம் வைத்தார். பொறியாலே பீடம் வைத்தார். சாந்தாலே பீடம் வைத்தார். சந்தனத்தாலே பீடம் வைத்தார். வெள்ளியாலே பீடம் வைத்தார். வெள்ளியாலே பீடம் வைத்தார். பீடம் வைத்தார். வெங்கலத்தாலே பீடம் வைத்தார். வெங்கலத்தாலே பீடம் வைத்தார். மாவாலே ஒரு பீடம் வைத்தார். மஞ்சனையால் ஒரு பீடம் வைத்தார். பூவாலே ஒரு பீடம் வைத்தார். பொறியால் ஒரு பீடம் வைத்தார். தங்கத்தால் ஒரு பீடம் வைத்தார். தலித்தினால் ஒரு பீடம் வைத்தார். பொன்னாலே ஒரு பீடம் வைத்தார். அப்படி வெள்ளியாலே ஒரு பீடம் வைத்தார். சாந்து சாந்து அப்படி சாந்தால் ஒரு பீடம் வைத்தார். சந்தனா சந்தனா ஆமா நம்ம சந்தனத்தை எடுத்து பீடம் வைத்தார். ஆமா பாலால் இப்படியாகவே செம்பாலை ஒரு பீடம் 21 பீடங்கள் விதவிதமாக வைத்தார்கள். சரி. பீடங்கள் எல்லாம் வைத்தவர்கள் நினைத்தார்கள் இல்ல எந்த ஒரு தெய்வத்தை நாமல் பிறவி செய்வதற்கு முன்பால் நாமல் அந்த தெய்வத்தினுடைய உருக்கள் எல்லாம் எழுத வேண்டும். ஆமா இது யாருடைய உருக்கள் எல்லாம் எழுதினார் பாருங்கள். யாருடைய உருக்கள் எல்லாம் எழுதினார்கள்? இந்திரனாருட உருவதி எழுத உருவதி எழுத தேவனாருட உருவதி எழுத உருவதி எழுத சந்திரனாருட உருவதி எழுத சந்திரனாருட உருவதி எழுத சண்முகனாருட உருவதி எழுத பார்வதி அம்மையுட உருவதி எழுத உருவத்தை எழுத பராளி வெள்ளல் உருவதி எழுத உருவதி எழுத அந்த ராஜபாதை உருவதி எழுத ராஜபாதை உருவதி எழுத அந்த கருக்காளிவாதை உருவதி எழுத காளிவாதை உருவதி எழுத அடிகிரிக்கு வாதை உருவதி எழுத அலையில் பொதுவாதை உருவதி எழுத புதுவாதை உருவதி எழுத கடக்கிட்டு வாதை உருவதி எழுத போதை உருவதி எழுத கைமுறை வாழ்வாதை உருவதி எழுத மந்திரமூர்த்தி வாதை உருவதி எழுத புதுவாதை உருவதி எழுத சந்திரமூர்த்தி வாதை உருவதி எழுத புதுவாதை உருவதி எழுத உச்சந்தி வாதை உருவதி எழுத கண்ணீஸ்வரி வாதை உருவதி எழுத புதுவாதை உருவதி எழுத பாடி வாதை உருவதி எழுத பணி
உருவது எழுத சாமுண்டி வாதை உருவது எழுத எதிர்த்து வாதை உருவது எழுத உருவது எழுத எதிரடி வாழ்வாதை உருவது எழுத உருவது எழுத குலவாதை உருவது எழுத கருவாமூர்த்தி வாதை உருவது எழுத உருவது எழுத போக்குவரத்து வாதை உருவது எழுத உருவது எழுத தூரத்து வாதை உருவது எழுத விடுவாதை விடுவாதை உருவது எழுத உருவது எழுத சிங்கீரவாதை உருவது எழுத உருவது எழுத குலவாழ இசக்கி அம்மை உருவது எழுத அம்மை உருவது எழுத குருமகுல கண்ணி உருவது எழுத குல இசக்கி உருவது எழுத இசைக்கு உருவது எழுத பாலாட்டி காரி உருவது எழுத காரி உருவது எழுத ஆனை வெட்டு தம்புரான் உருவது எழுத உருவது எழுத மகுட தட்டுவாதை உருவது எழுத உருவது எழுத உடலதி எழுத உருவது எழுத உடலது வளரே உடனே தெய்வா குறவைகள் பாட தெய்வார் குறவைகள் பாட 21 வாதியுடைய உருக்கள் எழுதி வைத்தாரே இந்திரனுடைய உருவதை எழுதினார்கள் இறையவனாருடைய உருவதை எழுதினார்கள் சந்தனாருடைய உருக்கள் எழுதினார்கள் சந்திரனுடைய உருவதை எழுதினார்கள் அப்படி வாதைக்கிறதெல்லாம் தலைமை வாதிதான் மன்னராஜா வாதை மன்னராஜா சுவாமி அப்படி மன்னராஜா சுவாமியுடைய உருவதை எழுதினார்கள் உலகால இசைக்கு அம்மை உருவதி எழுதினார்கள் இளநேரத்து வாதியுடைய உருவதை எழுதினார்கள் போக்குவரத்து வாதி உருவதி எழுதினார்கள் புதுகுணத்து வாதி உருவதை எழுதினார்கள் ஆமா அது மட்டுமா மணிகிரிக்கு வாதை கைமொழிவாள் வாதி உருவதி எழுதினார்கள் மன்னன் கருங்காலி வாதை உருவதை எழுதினார்கள் மந்திரமூர்த்தி வாதி உருக்கை எழுதினார்கள் தந்திரமூர்த்தி வாதி உருவதை எழுதினார்கள் நெடுவாதி விடுவாதி உருவதி எழுதினார்கள் சப்பானி வாதி சாமுண்டி வாதி உருவதை எழுதினார்கள் அப்படி ஈனகுலவாதி கருவாமூர்த்தி வாதி உருவதை எழுதினார்கள் ஆமா. நெடுவாதி விடுவாதி மகுடத்தட்டுவாதி செங்கிடாவாதி கலிங்கராவாதி உருவதி எழுதினார்கள் ஆமா வாதி எல்லாம் உருவாந்து எழுதினார்கள் ஆமா. உலவாரை இசைக்கும்படி உருவதை எழுதினார்கள் இனிமேல் இந்த வாதி சுவாமியுடைய ஆடை ஆவரணங்கள் நாமல் உருவாந்து எழுத எழுத வேண்டும் வேண்டும் அல்லவா? அப்படி என்று 5 மணி வல்லையோ உருவத்தை எழுத உருவத்தை எழுத அருகிலே சல்லடா உருவது எழுத உருவத்தை எழுத சத்த தலப்பா உருவது எழுத உருவதி எழுத திராட்ச காவட உருவது எழுத ஆவணம் உருவதி எழுத ஆத்திரத்தெல்லாம் உருவது எழுத உருவதி எழுத கையில் குந்தத்தடி உருவது எழுத ரோகமேசி உருவது எழுத உருவதி எழுத ஆகிய சங்கிலி உருவது எழுத உருவதி எழுத காலில் பாதத்தோடு உருவது எழுத ஆனந்த ஒலிப்பதற்கு உருவது எழுத உருவதி எழுத பாதை சுவாமினி உருக்கள் எழுதி வைத்தாரே அஞ்சு மணி வல்லையும் அறையில் ஒரு சல்லடம் உருவாந்து எழுதினார்கள் தலையில் குல்லா உருவதி எழுதினார்கள் மார்பிலை சங்கிலி உருவாந்து எழுதினார்கள் அப்படி
ஆவக்குரல் உருவதி எழுதினார்கள். ஆனப்பந்த அருக்குத்தனி உருவாதி எழுதினார்கள். பொதுத்தனியானது உருவதி எழுதினார்கள். யோகவேசி உருவாதி எழுதினார்கள். உத்திராட்ச மாலை உருவதி எழுதினார்கள். அன்னப்பிள்ளை தத்தம்பிள்ளை அணிப்பிள்ளை கிளிப்பிள்ளை உருவாதி எழுதினார்கள். இப்படி உருவெல்லாம் எழுதிவிட்டு நினைத்தார்கள் தேவர்கள். வேள்வியிலே எழுதி வைத்த உருக்கள் எல்லாம் வளர வேண்டும். ஆனால் வேள்வியிலே நாங்கள் விறகெடுக்க வேண்டும். என்னென்ன விறகுகள் ஆகும், என்னென்ன விறகுகள் ஆகாதுமா? அனல் எரிய வேண்டும் அல்லவா? அனலில் பற்ற வைக்க வேண்டும். ஆனால் விறகு வேணும். ஆமா. என்னென்ன விறகு ஆகும் ஆகாது தெரியுமா? என்னென்ன விறகுகள் ஆகும், என்னென்ன விறகுகள் ஆகாது? அத்திக்கரம் ஆகாது, ஆலரசு ஆகாது, ஆகாது, ஆலரசு ஆகாது, குலை ஆகாது, ஆத்தை ஆகாது, குலை ஆகாது, ஆகாது. மனவீசு விறகில்லாமல், மனவீசு விறகில்லாமல், பற்றி விறகு ஆகாது, மனவீசு விறகில்லாமல், மனவீசு விறகில்லாமல் ஆகாது. சந்தனமும் கொண்டிருக்கும் தனிதேகி செண்பகமோ ஏழுமலன் காவலிலே, ஏழுமலன் காவலிலே ஏற்ற விறகு வெட்ட வேணும். ஏழுமலன் காவலிலே, ஏழுமலன் காவலிலே ஏற்ற விறகு வெட்ட வேணும். அத்திமரம் ஆகாது, ஆலரசு ஆகாது, முத்துமணி பூராத்தி புன்னை தென்னை ஆகாது, வாகை கூகை வாழை மரம் ஆகாது, ஆகாது ஆகாது. வாழை மரம் ஏன் ஆகாது? வாழை மரத்தை எல்லாம் கொண்டு வந்து வேலையில போட்டாச்சுன்னா போச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, தீ பற்றாது. சரி. ஆமா. ஆனால் வேள்வி குழிக்கு எந்தெந்த மரம் ஆகும் தெரியுமா? சந்தன மரம், செவ்வாது மரம், ஈட்டி மரம், தேக்கு மரம், கார்மீர் மரம், சாம்பிராணி மரம். ஆமா, இந்த மரம் எல்லாம் இருக்க வேண்டுமானால் நம்ம 7 மரம் காவிற்கு தான் போக முடியும். உடனே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்ற நல்ல தெய்வர்கள் விறகு வெட்ட வேண்டும், வாதிகளை பிரவேசிய வேண்டும் என்று வேண்டிய ஆயுதம் எல்லாம் எடுத்து வர்றாங்க. வெட்டருவாள் கோடாரி, வெட்டருவாள் கோடாரி, விதவிதமை எடுத்து வாரா, விதவிதமை எடுத்து வாரா, வெட்டருவாள் கோடாரி, வெட்டருவாள் கோடாரி, வெட்டருவாள் கோடாரி, விதவிதமை எடுத்து வாரா, விதவிதமை எடுத்து வாரா. வாதிகளை பிரவேசிய வாராரி தெய்வார்கள். ஏழுமல்ல காவதிலே, ஏழுமல்லோ காவதிலே, ஏற்ற விறகு வெட்ட வென்றே, ஏற்ற விறகு வெட்ட வென்றே. வேண்டிய ஆயுதம் எடுத்து வர்றாங்க. ஆமா. ஐயா தேவரே, என்ன நீங்க என்ன ஆயுதம் வச்சிருக்கீங்க? நான் வெட்டுருவா வச்சிருக்கிறப்பா. நீங்க பெரிய பால் கொண்டு வர்றேன். மணிகண்ணே நீங்க சம்மட்டியா? கொம்பட்டி. அப்படியா? சரி சரி. வேணும் வேணும். சம்மட்டின்னா என்ன, மம்மட்டியா? இல்ல மம்மட்டி இல்லம்மா, கூடம் கூடம். அப்படியா? அவங்க ஊர்ல சம்மட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க காட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும். ஆமா, நமக்கு எங்க தெரியும்? நமக்கு மம்மட்டியை தான் தெரியும். மம்மட்டி. இப்படியாக வேண்டிய ஆயுதம் எல்லாம் எடுத்துக்கொண்டு தேவாதி தேவர்கள் கையிலுக்கு வடபுறத்தில் வருகின்றார்கள். 7 மலம் காவிரி வந்தார்கள். வந்து பார்த்தாங்க, டே தம்பி, சந்தன மரமெல்லாம் நிற்கிறது, வாசம் கம் கம்னு வீசுறது, வெட்டுவோம் மரத்தை வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சந்தனமாய் மரத்தை வெட்டி, மரத்தை வெட்டி சாதபலமாய் தெரித்தார், மாய் தெரித்தார். மரத்தை வெட்டி, மரத்தை வெட்டி, மரத்தை வெட்டி மாய் தெரித்தார், சந்திரிக்க மரத்தை வெட்டி வெட்டி குளையாய் தேறித்தார். கண்டான மரத்தை வெட்டி, மரத்தை வெட்டி, மரத்தை வெட்டி அண்டையாக உண்டு வண்டி உழைத்து வண்டி
சந்தன மரத்தை வெட்டினார்கள், சாணுவலமாக தரித்தார்கள், குந்தரிக்க மரத்தை வெட்டினார்கள், உப்பு கொலையாக தரித்தார்கள். ஆமா ஈட்டி மரம், தேக்கு மரம், ஆமா எல்லா மரத்தையும் வெட்டி மலை போல் குவித்தார்கள். அப்படி குவித்தவர்கள் நினைக்கிறாங்க, இல்ல எண்ணெய் அப்படி. மரத்தை எல்லாம் நாம வேள்வி குழிக்கு நாம கொண்டு போகணும். ஆமா விறகுகளை எல்லாம் வெட்டி அடிச்சு விட்டோம், நம்ம தலைச்சவனா கொண்டு போக முடியாது. இங்க போனா என்ன, நம்ம கூட்டத்துல எத்தனை பேர் இருக்கிறோம்? 7 பேர் இருக்கோம். ஆமா அதனால அதற்கு தலையிலே கொஞ்சம் கொஞ்சம் ஏத்தி விடனே. ஏற்றி விட்டாச்சுன்னா இடமணியில தான் நிக்க வண்டி. அப்படியா? ஆமா ஆமா இவன் கொண்டு சேர்த்துக்க மாட்டான். எனக்கு ஒண்ணு குமணமா இருக்கிறது. ஆமா மலை என்னவா? ஆமா இந்த விறகையெல்லாம் கொண்டு போக வேண்டுமானால் ஒரு வண்டி ஒன்று உண்டு பண்ண வேண்டும். அப்படி என்று சொல்லி வண்டாள மரத்தை வெட்டினார்கள், வண்டி உண்டு பண்ணினார்கள். 14 வண்டி உண்டு பண்ணினார்கள். அப்படி வண்டியிலே விறகு ஏற்றினார்கள். ஏற்றி இனிமேல் இந்த வண்டி இழுக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு மிருகம் வேணும் வேண்டும் அல்லவா? அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாயக்கர மூலையிலே, சாயக்கர மூலையிலே காட்டானை அலறு கண்டார். சாயக்கர மூலையிலே, சாயக்கர மூலையிலே, சாயக்கர மூலையிலே, சாயக்கர மூலையிலே, காட்டானை அலறு கண்டார், அலறு கண்டார். காட்டானை தனி பிடித்து வண்டியிலே போட்டு வாரா. ஏழுமலை தான் கிடந்து, ஏழுமலை தான் கிடந்து வருகுதல வண்டியது, வண்டியது. ஏழுமலம் தான் கிடந்து, ஏழுமலம் தான் கிடந்து வருகுதல வண்டியது, வண்டியது. சாயக்கர மூலையிலே காட்டு யானை அலறுகின்றது. உடனே தேவாதி தேவர்கள் சென்று காட்டியானை பிடித்து வந்து வண்டியிலே ஊற்றினார்கள். வண்டியிலே போட்ட அப்படி வண்டியா அந்த 7 மலம் காவு கிடந்து வர்றது. அப்படி. ஆமா. எப்படி வர்றது தெரியுமா? எப்படி வருகிறது? வடகை ராசம் மலையுடனே, வடக்கு தெருவில் வண்டிகள் வரவே, வண்டிகள் வரவே, ராசம் கிடுகிடுகிடன, ராசம் மலையுடனே, ராசம் மலையுடனே, தெருவில் வண்டிகள் வரவே, வடகைலாசபுரத்திலே வண்டி வரும்போது, கைலாச மலையானது அப்படி கிடுகிடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தென்கைலாச மலையிலே வண்டி வரும்போது, மேல் கைலாச மலையானது அப்படி ஆடிக்கொண்டிருக்கிறது. மேல்கைலாச மலையிலே வண்டி வரும்போது, கீழ் கைலாச மலையானது அப்படி கிடுகிடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அங்கே தவம் இருக்கக்கூடிய தவமறிவார்கள் அவருடைய தவம் எல்லாம் அப்படி கலைந்து போகிறது. ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய சமயத்திலே தேவாதி தேவர்கள் வாதிகளை பெருவி செய்ய வேண்டும் என்று வேலிக்குண்டம் வெட்டி விறகுகளை கொண்டு செல்கிறார்கள். ஆமா என்று முனிவர்கள் எல்லோரும் அப்படி அடிதொழில் நிற்கிறார்கள். வணங்குகிறார்கள். மன்னராஜா சுவாமி அப்படியே மனதிலே நினைத்தார்கள். அந்த நேரத்திலே வேலிக்குழி பக்கத்திலே கொண்டு வந்தவர்கள் இனிமே நாம வேள்வியிலே விறகெடுக்கணும், அழகாக எடுக்க வேண்டும். விறகெடுக்க வேண்டுமானால் அதற்கு கொஞ்சம் விஷயம் தெரியணும் இல்லை? ஆமா அப்படின்னு சொல்லி சிறுவீரகி ஆனதெல்லாம் எரித்தானோ பாவிப்பாரா. சிறுவீரகி ஆனதெல்லாம் எரித்தானும் பாவிப்பாரா. விறகடிக்கி தெய்வார்கள் ஆரிகோட்டை சாமிராணி, ஆரிகோட்டை சாமிராணி, ஆரிகோட்டை சாமிராணி சிறிய விறகையெல்லாம் வேள்விக்குழியில் கேள்விதானம் பாவித்தார்கள். அடி வேள்வியிலே 6 கொட்டு சாம்பிராணி
கொண்டு தட்டினார்கள். இதை வேலையிலே 7 குட்டை குதிரை கட்டி கொண்டு வந்து பாவித்தார்கள். அங்கே அதாவது பரிவதலை எல்லாம் வேள்விக்குழியிலே மேல்வித்தானம் பாவித்தார்கள். சரி, வேள்விக்குழியிலே வாசனை மிகுந்த திரவியத்தை போட்டார்கள். ஆமா, ஏன்னா மன்னராஜா சுவாமி வேள்வியிலே பிறவியாக கூடிய சமயத்திலே வாசமோடு பிறவி ஆக்கி வர வேண்டும். ஆமா, அப்படின்னு சொல்லி என்ன கொண்டு போடுறாங்க தெரியுமா? அதாவது எலுமிச்சை பழத்தை கொண்டு தட்டினார்கள், ஜவ்வாது கொண்டு வந்து போட்டார்கள், சாம்பிராணி கொண்டு தட்டினார்கள், முந்திரிக்கத்தை கொண்டு வந்து போட்டார்கள், கதலி குழியை கொண்டு போட்டார்கள், சூலகத்தை கொண்டு வந்து போட்டார்கள், மஞ்சளை கொண்டு போட்டார்கள். அப்படி அங்கே அது மட்டுமா, கலகத்தை கொண்டு வந்து போட்டார்கள், எண்ணெயை விட்டார்கள், அப்படி நெய்யை விட்டார்கள். ஆமா, இப்படியாகவே வாசனை மிகுந்த திரவியத்தை எல்லாம் வேள்விக்குழியிலே போட்டு, ஆமா, இனிமேல் நினைக்கிறார்கள் நாங்கள் வேள்வியிலே அனல் எரிய வேண்டும், அனல் பற்ற வைக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்களே வெள்ளானை. யானையை கொண்டு தோல் உரித்து ஒரு துருத்தியாக கட்டி வேள்விக்குழியிலே ஊதுறாங்க. அப்படி ஊதும் போது வேள்வியிலே அனல் எழுப்பி பற்றினதா? இல்லை, காட்டானை துருத்தி கட்டி ஊதினார்கள். ஆனால் வேள்வியிலே அனல் எழுப்பி பற்றவில்லை. துருத்தி கொண்டு அனல் ஊதினார்கள். அப்படி எம்மங்கே அனலானது பற்றவில்லை. பார்த்த தேவா ஆதி தேவர்கள் எல்லாம் அந்த ஆண்டவனை வேண்டி முறையிட்டார்கள். அப்படி அந்த பகவானே, தீகள் இல்லை, தீகள் இல்லை, சிவநாத தீகள் இல்லை, தீகள் இல்லை, தீகள் இல்லை, சிவநாத தீகள் இல்லை, அனல்கள் இல்லை, அனல்கள் இல்லை, ஆயே சிவனாரே அனல்கள் இல்லை, அனல்கள் இல்லை, சிவனாரே அனல்கள் இல்லை. சிவனாரி தீகளில்லை, தீகளில்லை, சிவனாரி தீகளில்லை, ஆனந்தமில்லை, ஆனந்தமில்லை, சுவாமி வரதாரே அனல்களில்லை, அனல்களில்லை, வரதாரே அனல்களில்லை. அனல்கள் இல்லை இந்த சத்தம் ஆதி சிவன் காதில் கேட்டான். இல்லை இந்த சத்தம் சிவபெருமான் காதில் கேட்டான். சீரி சீனத்தை பார்க்க அனல் புரி தெரித்திடுமா, தெரித்திடுமா, அனல் புரி தெரித்திடுமா. அங்கே தீகளில்லை, தீகளில்லை, சிவநாதா தீகளில்லை, அனல்களில்லை, அனல்களில்லை, அரணாரி அனல்களில்லை. பாதைகளை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே பகவானே, வேள்விக்குழி வெட்டினோம், விலகுகளை அடிக்கிறோம், வேள்வியிலே அனலைமை வெற்றவில்லை என்று பகவானை வேண்டி முறையிடும் போது, சரி பகவான் அந்த வேள்விக்குழி அப்படி சீறி சிறந்து பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் போது பகவான் நெற்றிக்கண் அப்படி இருக்கிறது. பத்திரமாக்கு தங்கம் போலே பகவானோட உதயம் போலே, இந்திரனுடைய ஒளிவது போலே, இறைவனாருடைய ஒளிவது போலே, அந்த செம்பரத்தி பூ போலே அனல் பொறியாது இருக்கிறது. கண்டு கண்ட தேவாதி தேவர்கள் கப்பலை கொண்டு தானேந்தி கடுகு வேள்வியிலே போட்டார்கள். யாரு குப்பல விடுக்கின்றது? பானமட்டும் பூமி மட்டும், பானமட்டும் பூமி மட்டும், அக்கிரீரா பானமட்டும் பூமி மட்டும், பானமட்டும் பூமி மட்டும், இருபத்தொரு மாதையுடன் முழுவதுமா வளர்ந்துடுமா, கை வளர கண்ணுக்கு
செவி வளர கண்ணி போல கண்ணிலங்க கண்ணி போல கண்ணிலங்க மாலை வந்து பிறவியானா தேவர்கள் அனல் பொறிய கப்பலை கொண்டு ஏந்தி அந்த வேள்வியில போட்டார்கள். உடனே வேள்வியில் இருந்து குப்பல தீயானது பிடிக்கிறது. வானமட்டும் பூமி மட்டும் தீயானது வளர்ந்து அங்கே வாதை சுவாமியுடைய உருவானது அப்படியே வளர்கின்றது. கால் வளர்கிறது, கை வளர்கிறது, மூக்கு செவி வளர்கிறது. பட்டி போல 2 கண்கள் இறங்க அங்கே மன்னர் ராஜா சுவாமி உருவது வளர சுவாமி உருவது வளர உருவது வளர மன்னர் காளி மாறி உருவது வளர உருவது வளர மலையில் புதுவாதை உருவது வளர புதுவாதை உருவது வளர மலைகிரிக்கு மாறி உருவது வளர மாதை உருவது வளர அருத மூலமாதை உருவது வளர கடுவாமூர்த்தி மாறி உருவது வளர மூர்த்தி மாதை உருவது வளர குலத்து மாறி உருவது வளர மாதை உருவது வளர குலத்து மாறி உருவது வளர சப்பாடி மாறி உருவது வளர ஆடி மாதை உருவது வளர சாமுண்டி மாறி உருவது வளர மாதை உருவது வளர விடுவாதை விடுவாதை உருவது வளர ஆயிரம் புள்ளி மாறி உருவது வளர புலி மாதை உருவது வளர பரவாடை சக்கியம்மை உருவது வளர குருமாக்குல கண்ணி உருவது வளர கண்ணி உருவது வளர குருகுல இசக்கி உருவது வளர புலிசிக்கி உருவது வளர ஈனக்குல இசக்கி உருவது வளர புலிசிக்கி உருவது வளர பாராட்டுக்காரி உருவது வளர சூலாட்டுக்காரி உருவது வளர காவி உருவது வளர கொக்கோட்டு இசக்கி உருவது வளர புலிசிக்கி உருவது நல்ல வேள்வியிலே மன்னராஜா சுவாமியோடு 21 கூட்டுறவாதி குலமால இசக்கி அம்மை வந்து பிறந்தாளே. அந்த வேள்வியிலே முதலாக சரி யாரு வந்து பிறக்கிறார் தெரியுமா? இந்த அழகப்பபுரம் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் வந்த மக்களை எல்லாம் ஆள வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவன் மன்னராஜா சுவாமி இளநேரத்துவாதி இந்த வேள்வியிலே பிறவியானார். அப்படி அது மட்டுமா வாதிக்கு தாய் தான் குலவால இசக்கி அம்மை. அப்படி குலவால இசக்கி அம்மை தாயும் பிள்ளையுமாக பிறந்து வருகின்றார்கள். உதிரகுலவாதி, கடுவாமூர்த்திவாதி, மந்திரமூர்த்திவாதி, சப்பானிவாதி, சாமுண்டிவாதி, போக்குவரத்துவாதி, முதுகுணத்துவாதி, ஆமா மணிக்கைக்குவாதி, கைமொழிவாழ்வாதி, ஒத்தைச்சலைவாதி, நெடுவாதி, விடுவாதி, ஆமா கல்கடாவாதி, சீக்கிரவாதி, ஆயிரம் கொல்லிவாதி, அப்படி மகுடந்தட்டுவாதி. இப்படி வாதி சுவாமி வேள்வியிலே பிறந்தால் சும்மா நிற்பார். அதாடி போடுகின்றார்கள். அதாளி போடுகிறார். தம்பி இளையறுத்துவாதி அதாளி போடாதே. ஆமா இங்கே ஆதாளி போட்டா யார் அறிகிறார்? ஆமா உடனே கைலாசமாய்க்கு செல்ல வேண்டும். ஆமா அப்படி அறிய வேண்டிய ஆள் அறியணும், நமக்கு வரத்தை தருவார். ஆமா கைலாசம் போகலாமா? சரி உலவால இசைக்குமை பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு கைலாசம் வருகின்றார். வரும்போது என் தாயாகி குலவால இசைக்கும் வேண்டிய தோற்றம் இருக்கிறது பாருங்க. பக்கச்சடை பக்கச்சடை பவள சடை பரவச்சடை அம்மைக்கு 16 சடையிலங்கே பக்கச்சடை பவளச்சடை பகைய சடை 16 சடையில் வந்து உச்சி பிறை நெற்றி பிறை பிறை நெற்றி பிறை நெற்விளக்கி திருவம் பிறை
ஆலிபூர் வயிறங்க உச்சிப்பறை நெற்றிப்பறை நேரலைக்கு திருவம்பரை அப்படி அப்புச்சடை அமர்ந்த முகம் ஆலியை போன்ற வயிறழகி என் தாயாகி குலவாள இசைக்கம்மையானவள் செப்பட்டு உடையுடைத்து தங்க நல்ல மேனியாக மன்னராஜவாதி சுவாமிக்கு தாயாகவே பிறவியானாள். பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ஆதிவள்ளி கைலாசம் வருகின்றாள். கைலாச மலையிலே வந்து பகவானை அடிபணித்து சொன்னார்கள். என்னரணி பொன்னரணி இளைவக உமைநாதன் நான் பிறந்தே ஏற்றவரோ தாயரை நான் பிறந்தே குலவரம் அல்ல வரும் கொலைகளை செய்ய வரும் கொலைகளை செய்ய வரும் நல்லதவ செய்தோரே நாளை வைத்து காக்க வரும் காக்க வரும் இடத்தில் அடங்காமல் மாரணத்தில் அடங்காமல் தந்திரத்தில் நடங்காமல் ஆரணியில் செல்ல வரும் இசக்கியம்மா பகவானிடத்தை வந்து மன்னராஜா சுவாமி சொன்னார். என்ன கைலாசவாசா என்னப்பா எல்லோரும் பிறந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வேள்வியிலே பிறந்து வந்திருக்கிறோம். அப்படியப்பா முன்னாடி நிற்கிறது யாருன்னு தெரிகிறதா? இசைக்கு நிக்கிறா இல்லையா பிள்ளைகள், அதாவது என் அண்ணன் தம்பி மார்கள் நாங்க வந்திருக்கிறோம். அப்படியா? சரி, ஒரு கோழியாக நினைச்சு விட்டுருக்கு, அதுவும் வந்திருக்கிறது இல்ல. கோழியை வெளி கொடுக்கணும்னு சொன்னா 1:30 மணிக்கு. அப்படியா? இப்ப குறிப்பாட்டி விட்டுருக்கு. சரி சரி. அதனால பகவானே வெல்ல வரம் வெல்ல வரம் ஒலிபலிகள் செய்ய வரம். ஏன் என்ன வர வேண்டும்? நல்ல தவம் செய்தவரை நாலு வைத்து காக்க வரம். சரி பகவானே வரந்தாருங்கள் சுவாமி. எப்பா வர வருகிறேன், ஆனாலும் உங்களுக்கு இன்னும் பிறவி கடன் இருக்கிறதப்பா. பிறவி கடன்? ஆமா. ஏன் அப்படி? ஊரகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்களை நீ காக்க வேண்டுமானால் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. எவ்வளவு வலு இருக்கிறது என்ன என்று நான் பார்க்க வேண்டும் அல்லவா? கலியனை அழிக்க வேண்டும், மாந்திரவாதி குடும்பத்தை கருவறுக்க வேண்டும். மாந்திரவாதிகள் இருந்து மக்களை எல்லாம் கொடுமைகள் செய்திருக்கிறார்கள், ஏமாற்றி பிழைக்கிறாப்பா. அதனால உனக்கு எவ்வளவு வலு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆகவே இன்னும் பிழைக்கிறது இருக்கிறது. வீர தீரம் நான் அறிய வேண்டுமானால் உனக்கு இன்னும் ஒரு பிறவி உண்டப்பா. என்ன பிறவி சுவாமி? ஓமத்திலே தாண்டிரத்தே சாமத்திலே வர வேண்டும். அந்த வார்த்தை கேட்ட போதே வாழை எல்லாம் பிறக்க வந்து ஒருவரே வாராகி உலவாழை இசக்கீரா உலவாழை இசக்கீரா இசக்கீரா அடிதொழே வாராய் நீ யாரப்பா? நான் மன்னங்கருங்காளி வாதை. மன்னன் கருங்காலியா? ஆமா, மன்னங்கருங்காளி. அப்படியா? இதோ இருக்கிறார் மன்னராஜா. அவர்தான் மன்னராஜாயா? அவரை முன்னாடி விடப்பா. அப்படியா? மன்னராஜா நீ முன்னாலவா? நல்ல மனுஷன். மன்னராஜா நீ முன்னாடி வா, உனக்கு தான் நான் வரம் தருவேன். ஆமா அப்பா, உனக்கு வர வேண்டுமானால் இரண்டாவது பிறவியாக நீ ஓமத்தையே பிறக்க வேண்டும். ஓமத்தில் ஓமக்குழியிலே பிறந்த நீ சாமத்திலே வர வேண்டும். சாமத்துல வரணும், 12 மணிக்கு வரணும். ஏன்னா மன்னராஜாவாதி சாமக்குடகாரன். இறைகுருங்கா சாமத்தில் அவருக்கு பூஜை போட்டு கொடுக்கணும். அதனால தான் நீ ஓமத்திலே பிறந்து சாமத்தில வரணும். சரியா 1 மணிக்கு தான் வந்துடுவேன் சாமி. 1 மணிக்கா? ஆமா, 1:30 மணிக்கு வந்தா போதும். இல்ல 1 மணிக்கு வந்துடுவேன். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கப்பா. அங்க வெளியே வந்து நிப்பேன். அப்படியா? ஆமா, பரவாயில்லை. இப்படியாகவே ஓமத்திலே பிறக்க வேண்டும் என்று
அந்த வாதிகள் எல்லாம் ஆண்டவனை அடிபணிந்தார்கள். அப்படி தேவாதி தேவர்கள் ஓமம் கொண்டோம் வெட்டினார்கள். அப்படி ஓமத்திலே அனலை வளர்த்தார்கள். அந்த ஓமத்திலே 21 கூட்டவாதிகள் அடைகள் பெற்றார்கள். 1 வருடம் 2 வருடமா எத்தனை வருடங்கள்? 12 வருட காலம். 12 வருட காலம் ஓமத்திலே தான் இருந்தார். 12 வருட காலம் ஓமத்திலே தான் இருந்தார். 13ஆம் வருடத்திலே ஓமத்திலே தான் இருந்து 21 கூட்டவாதை சாமத்திலே வருகுதல் சாமத்திலே வருகுதல் சங்கரரை காணவென்று சாமத்திலே வருகுதல் சாமத்திலே வருகுதல் சங்கரரை காணவென்று. அதாவது ஒவ்வொரு பிறவிக்கும் வருடம் 12. சரி, 12 வருடம் முடிகிறது. ஓமத்திலே இருந்து 21 கூட்டவாதிகள் அப்படி ஆதாய் ஓட்டு கொண்டு கைலாசம் வருகின்றது. சுவாமி என்னப்பா ஓமத்திலே பிறந்து சொன்னீர்கள், ஓமத்திலே பிறந்து இப்போது சாமத்திலே வந்திருக்கிறோம், எங்களுக்கு வருந்தாருங்க சாமி. அப்ப மன்னராஜா என்ன? ஆதாளி போடாத ஒரு வீர தீரம் நான் இன்னும் அறிய வேண்டும். அப்படி அதற்காக நீ 3வது பிறவியாக பாதாளத்தில் பிறக்க வேண்டும். சாமி என்ன பாதாளத்தில் பிறந்து வந்தால் கேட்டு கேட்ட வரங்களை நான் கொடுப்பீர்களா? வருகின்றேன் அப்படி என்று சொல்லி என்று சொன்னவுடனே பாதாளத்தில் பிறக்க வேண்டும் என்று வாதிகள் எல்லாம் புறப்பட்டார்கள். ஆமா, குலவாள இசைக்கமை அடிவணங்கி வரும்போது தேவர்கள் பாதாளம் வெட்டினார்கள். சரி. காராவின் பால் கிடந்து கருத்துடனே விட்ட போது ஒரு இடத்துல விட்டாங்க பாருங்க. அந்த பாதாளம் அப்படி இலகியது. அழகாகவே அந்த பாதாளம் வெட்டினார்கள். இந்த பாதாளத்தில் 21 கூட்ட வாதைகள் அடைகள் விட்டார்கள். 12 வருடம் முடிகிறது, பாதாளம் வெடிக்கிறது. பாதாளத்திலே இருந்து மன்னராஜா வாதையோடு இளநேரத்து வாதி 21 கூட்டுற வாதையும் ஆளை போட்டுக்கொண்டு அப்படி வருகிறார்கள். கைலாச மலையிலே வந்து ஆண்டவரை அடிபணிந்து சொன்னார், என்னரே பொன்னரே எனக்கு வரும் அந்த அருமையா வரமெனக்கு தராவிட்டால் வாழவிடே கையிலே கோபுரத்தை நகட்டிடுவேன், கொடிமரத்தை பிடுங்கிடுவேன். பார்வதியாய் இருப்பாள் பார்வெளி கையிலே குலவாள இசைக்கம்மை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஆண்டவன் முன்பிலே வந்து சொன்னார், என்ன பாதாளத்தில் பிறந்து மறைச்சினீர்கள், குழந்தைகள் எல்லாம் பாதாளத்திலே பிறந்து வந்திருக்கிறார்கள் சுவாமி, அவர்களுக்கு ஏற்ற வரங்கள் கொள்கள். அம்மா குலவாள இசைக்கு என்ன? நேரங்காலம் தெரியாம வருகிறீங்கம்மா. பிள்ளைகள் எல்லாம் வர வாங்க வேண்டும் என்று ஆளோடு இருக்கிறார்கள். என்னவெல்லவா பிறவி கடல் இருக்கிறது. அப்படி என்ன பிறவி கடல் இருக்கிறது சுவாமி? இப்ப நீங்க 3 பிறவி பிறந்து வந்திருக்கீங்க. நீங்க 4வது பிறவியாக அதிர்முகமானதிலே உடனே பிறந்து வந்தால் கேட்டவர்கள் எல்லாம் நிச்சயமாய் நான் தருவேன். அந்த வார்த்தை கேட்டபோது எனக்குடைய வாதையெல்லாம் ஆமனவை சம்மதித்து கலிப்புடனே வருகுதல் கதிரவனை தான் பிடித்து கதிரவனை தான் பிடித்து கதிரவனை தான் பிடித்து கதிர்முகோ தானாகி கதிரவனை தான் பிடித்து கதிர்முகனை தான் பிடித்து கதிர்முகோ தானாகி. ஏ மன்னராஜா வாதை நீ 4வது
பிறந்து வர வேண்டும் சுவாமி. கதிர்முகத்திலே பிறந்து வந்தால் உங்களுக்கு நான் வரம் தருவேன். அப்படியா? ஆமா. சரி, அப்படியே ஆகட்டும் சுவாமி என்று சொன்ன உடனே ஆமா 21 ஊற்ற வாதையும் கதிர்முகத்திலே பிறக்க வேண்டும் என்று வருகின்றார்கள். தேவர்கள் கதிர்முகம் ஆக்குகின்றார்கள். எப்படி தெரியுமா? சூரியனை பிடித்துக் கொண்டு வந்து அப்படி கதிர்முகம் ஆக்குகின்றார்கள். இந்த வாதைகளுக்கு தெரியாது. கதிர்முகத்திலே அடைகள் விட்டார்கள். ஆமா, அடைகள் விட்டார்கள். குரவாள இசைக்கு அம்மையுடைய அருளாளி அந்த கதிர்முகத்திலே இருந்து பிறந்து வந்தார்கள் வாதைகள். பிறந்த வாதைகள் பகவானிடத்திலே வந்து சொன்னார்கள், பகவானே எனக்கு இன்னும் பிறவிக்கடன் தீரவில்லையா? ஆமா, எனக்கு நீ வரம் தராவிட்டால் கோபுரத்தை நகர்த்திடுவேன், கொடிமரத்தை பிடிங்கிடுவேன். பார்வதியால் இருப்பாளோ பார்வள்ளி கையிலே. ஐயோ பகவானே, பூலோகம் போக வேண்டும், பூலோகத்து மக்கள் எனக்கு பூஜை தர வேண்டும் என்று அவரோடு இருக்கின்றார். இருக்கட்டும், ஆனாலும் பிறவிக்கடன் தீரவில்லையே. பகவானே, ஏழு மல்லங்காணியிலோ இருந்து பூசை உள்ளவரோ ஏற்ற வேலன் இடமதியிலே இருந்து பூசை உள்ளவரோ மதுரை படை கீத்தை எல்லாம் மதுரை படை கீத்தை எல்லாம் மதுரை படை கீத்தை சொன்னவரை என் பெயரை சொன்னவர்களே எப்பொழுதும் தலைக்கு வரும் தலைக்கு அப்பா வாடே எனக்கு வரம் தர வேண்டும். ஆமா ஆமா, மறந்துடாவிட்டால் இந்த கைலாசத்தை நகர்த்திடுவேன். அதாடி போடாதே. இந்த மன்னராஜா வாதை ஒவ்வொரு பிறவை பிறந்து வரும்போதும் அவருடைய அழகு அப்படியே சொல்லிக்கிறது, அப்படியே தோற்றம் இருக்கிறது. ஆமா, ஆனை மதம் கொண்டது போல அலறி வெளியேறுகின்றார். அவனை குதிரை மதம் கொண்டது போலே அப்படி வேகமாக ஓடுகின்றார். வாயை பிளக்க தீயாக எரிகின்றார். அது நேரத்தில் குலவாள இசைக்கம்பை சொன்னார், அப்பா என்ன ஆதாளி போடாரு. உன்னை பார்த்து தேவர்கள் எல்லாம் பதறி ஓடுறாங்க. ஆமா, இப்படி நீ ஆதாளி போட்டுட்டு இருந்தா பகவான் நமக்கு வரம் தர மாட்டார். அவரும் பயந்து ஓடிடுவார். ஆமா, அது நேரத்திலே சொன்னார் பகவான், அப்பா மன்னராஜா சுவாமி இத்தனை பிறவி பிறந்து வந்திருக்கா. இப்போது 5 பிறவி பிறந்து வந்திருக்க சாமி. நீ 6வது பிறவியாக திருச்சடையிலே பிறக்க வேண்டும். திருச்சடை? ஆமா. சரி என்று சொன்ன உடனே பார்த்த வாதிகள் ஆமனவை சம்மதித்து சரி பகவானுடைய திருமுடியிலே சென்று அமர்ந்தார்கள். அமர்ந்த போது அந்த திருச்சடை ஆனது வளர்கின்றது. ஒன்றான் ஏதோ வருடம் தனே புருஷனையும் நானே வருடம் தனிலே புருஷனையும் நானே வருடம் தனிலே மூச்சலையும் மூச்சலையும் வருடம்
அந்த திருச்சடையானது வளர்கின்றது. வளர்ந்து கைலாச மலையெல்லாம் அப்படியே இருளாகவே இருக்கிறது. வடக்கே வளர்ந்த சடை வடகையிலே தொட்டு நிற்கே, தெற்கே வளர்ந்த சடை தெற்கையிலே தொட்டு நிற்கிறது. மேற்கே வளர்ந்த சடை மேற்கையிலே தொட்டு நிற்கே, கிழக்கே வளர்ந்த சடை கீழ் கடலையில் அப்படி நீராடுகின்றது. அப்படி 4 பக்க சடை வளர்ந்து நடுவில் அப்படி வேறு ஒன்றி நிற்கிறது. கைலாச மலையெல்லாம் இருளாகவே இருக்கிறது. தேவாதி தேவர்கள் தினந்தோறும் பூங்காவில் சென்று பூக்களை பறித்து தேவாதி தேவர்களுக்கு ஆண்டவனை தரிசனம் செய்ய முடியாமல் தேவாதி தேவர்கள் அந்த இறைவனை அப்படி வேண்டு நிற்கின்றார்கள். ஈசா வருகவே ஜோதிஷா வருகவே கைலாசா வருகவே